மத்தியாலத்தினுடைய கேலண்டர் இருக்கும். அந்த கேலண்டரில் இந்த மாதத்துக்குரிய வசனம் ஞாபகம் இருக்குங்களா? அதாவது யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். புதிய மாணவர்களே, உன் ஆத்மா வாழ்ந்தது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். புதிய மதிப்பில் இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நல்ல மகிழ்ச்சி. சிலர்னா நல்ல சினிமாவுக்கு போன நிறைய பேசுகிறாங்க எல்லாருமே அது இன்னும் சேர்த்து. ஏன்னா ரொம்ப பேருக்கே வந்து உட்காந்துட்டாங்க. ஆலயத்துக்கு சென்றால் மகிழ்ச்சியை சொல்லி எங்கள் அப்பா அம்மா திட்டத்தினால ஆலயத்துக்கு வருகிறேன்னு சொல்லி அநேக வந்திருக்கிறார்கள். ஆகவே இங்கே ஆலயத்திற்கு வருவது மகிழ்ச்சி. அது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் செய்து கொண்டிருக்கின்ற அதை கவனப்பொருள் மட்டும் நான் பார்ப்போம். அதில் 3வது வசனம். சகேயு இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க அத்தி மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான். ஆனால் இயேசு அங்கே வந்தபொழுது, நீ மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டால் மகிழ்ச்சி உனக்கு கிடைக்காது. அதனால என்ன சொன்னாரு? கீழே இறங்குவார். 6வது பார்த்தீங்கன்னா, அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட இயேசுவை அழைத்து செல்கின்றது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி கிடைக்காது, கீழே இறங்குவார் என்று சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான், மகிழ்ச்சியோடு இருந்தான். லாபத்திலேயாவது நான் அதை திரும்ப கொடுக்கிறேன்னு சொன்னார். மகிழ்ச்சி தானாக வருது. ஆகவே இன்றைக்கு நாம் இயேசு அத்தி மரத்தை பற்றி சொல்லுகிறார். ஒரு தோட்டத்தில் ஒரு அத்தி மரம் இருக்கிறது. அங்கே எஜமான் வந்து அர்ப்பணிக்க கொண்டு கூடியிருக்கின்றோம். எல்லாருக்கும் எதிர்கால திட்டம் என்பதை நினைத்து பார்த்தால் நம்முள் எழுவது ஐயம், கலக்கம், ஒருவித. ஆனால் கணிப்பதுதான் நிகழும் என்று யாராலும் கூற இயலாது. நேர்மறையான உள்ளத்தோடு கடின
சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் 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 ஒரு நிமிஷம் சார் வாழ்த்துக்கள் சார். சார் கொஞ்சம் அப்படியே இருங்க சார் ஏப்பா எல்லாம் பின்னாடி வாங்கப்பா. சார் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க சார் 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 அப்படியே வைங்க சார். சார் அப்படியே இருங்க சார் ஒரு நிமிஷம். சார் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் அப்படியே இருங்க சார். சார் என்ன மட்டும் யாருன்னா வருவா கொஞ்சம் முன்னாடி வா சார், அப்படியே உள்ள போயிடாத, கரெக்டா இருக்கு, அப்படியே வா. மணி மணி போச்சு என் ஃபோன் மெமரி ஃபுல்லாக ஆயிடுச்சு. எடுங்க சார் என்ன மூணு எடுத்தியாடா எங்க மணி ஒரே போட்டோ டவுன் ஹீரோ போடுறது ஃபோன் பண்ணுறேன் குழந்தை கொடுத்தாச்சா எங்கண்ணா எடுக்க போறாங்க, எடுக்கவே விடலாங்க பாருண்ணா, எங்கண்ணா முன்னாடி